சாமி வரும்போது லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி எரியும். சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் நேரில் ஒரு வாட்டி பார்த்தேன். ரீசெண்டாக கேரளா திருச்சூரில் இருக்க ஒரு குட்டிச்சாத்தன் கோயில் போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் பூஜை நடந்துச்சு. ரூபகான பூஜைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி நடக்குன்னா, பெருசாக குட்டிச்சாத்தனை வந்து ஒரு கோலம் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து சுற்றி நிறைய பூஜைகள் பண்ணுவாங்க. கடைசியில் குட்டிச்சாத்தான் அந்த பூஜை நடத்துகிறவரோட உடம்புல வரும். அதுக்கப்புறம் அங்கே வந்த பக்தர்களுக்கெல்லாம் அருள் வாக்கு சொல்லுவாங்க. நான் காலையில் ஒரு 8 மணிக்கே போயிட்டேன். அந்த பூஜைகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நடுவில் வந்து சாப்பாடு, லஞ்சு எல்லாமே கொடுப்பாங்க. கடைசியாக வந்து 3 மணிக்கு மேலே வந்து அந்த மெயின் பூஜை நடந்துச்சு. அப்போது வந்து அந்த குட்டிச்சாத்தான அருள் வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க எல்லா லைட்டும் வந்து பிளிங்காக எரிய ஆரம்பிச்சிது. அந்த அருள் வாக்கு சொல்லி முடிக்கிற வரைக்குமே அந்த லைட்டுங்கள்லாம் வந்து அப்படியே தான் எரிஞ்சிட்டு இருந்து, அங்கே இருக்கிற எல்லாராலையும் அங்கே ஒரு பெரிய எனர்ஜி சோர்ஸ் ஒன்று கிரியேட் ஆனதை வந்து உணர முடிஞ்சது. இந்த கோயிலில் நிறைய சக்தி வாய்ந்த மாந்திரிக பூஜைகள்லாம் நடக்கும். தொழில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு, எதிரிகள் தொழில் நீங்கிறதுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு, ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு, நீண்ட நாள் நோயில் இருக்கவங்க குணமாகிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பரிகாரங்கள் வந்து இங்கே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கோவில் கேரளா மாநிலம் திருச்சூரில் இருக்குது. 8 மனை காரணையில் மடம்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். கோவிலோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போயிட்டு வாங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள்.